அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் கரப்பாம்பூச்சி அப்படிங்கிற முகமூடியோட நீட் தேர்வுக்காக நாங்கள் போராடுறோம் தெரியுமா அப்படின்னு ஒரு களவாணி குரூப் இன்னைக்கு பல சேட்டை காட்டிட்டு இருக்காங்க. நேபாளத்தை போல் இந்தியாவை மாற்றுவோம், இந்திய பாராளுமன்றத்தை கொளுத்துவோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும், பிஜேபி அரசாங்கம் பதவி விலக வேண்டும், அல்லாஹு அக்பர், ஜெய் ஸ்ரீராமெல்லாம் சொல்ல முடியாது, 370 ஆர்டிக்கலை மீண்டும் காஷ்மீருக்கே வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் நாங்களாம் நீட்டுக்காக போராடுறோம் அப்படின்னு கதையை விட்டுட்டு இருக்காங்க. நீட்டுக்காக போராடுற இடத்துல 370 ஆர்டிக்கல் எங்கே வந்துச்சு, அல்லாஹு அக்பர் எங்கே வந்துச்சு, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற வாக்கியம் எங்கே வந்துச்சு? ஆனால் கேட்டால் நீட்டுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு கதையை விட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, கொடூரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையினரை கொடூரமான முறையில் தாக்குறாங்க, கல்லால் தாக்குறாங்க. மது பாட்டில்கள், நீட்டுக்காக போராடுறோம் நாங்களாம் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைகள் அப்படின்னு பேசிட்டு வந்தவங்க மது பாட்டிலால் காவல்துறையினரை தாக்குறது, அவங்களுடைய வாகனங்களை உடைக்கிறது, கொளுத்துறது அப்படின்னு கேவலமான வேலையை பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் ஒரு காலகட்டத்தில் காஷ்மீரில் என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தாங்களோ அதே வேலையை இன்னைக்கு டெல்லியில் போராட்டம் மாணவர் அப்படிங்கிற போர்வைக்குள்ள இருந்து பயங்கரமாக பேசிட்டு வராங்க. இந்த நேரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட முன்னாள் தலைவர், தற்போதைய பீத லீடர்ஸோட ஃபவுண்டர் இருக்கார்ல திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு, படிக்கிறேன் கேளுங்க. கடந்த பல ஆண்டுகளாக நீட் தேர்வை நான் தனிப்பட்ட முறையில் ஆதரித்து வந்தேன். நாடு முழுவதும் மாணவர்கள் சேர்க்கையில் ஒரே மாதிரியான தரநிலையை உருவாக்கவும், பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வியை அடைய சம வாய்ப்பை வழங்கவும் இந்த தேர்வு உதவும் என நான் நம்பினேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் நீட் யூஜி வினாத்தால் 3 முறை கசிந்துள்ளது. மாணவர்கள் மீண்டும் மீண்டும் அதே தேர்வை எழுத வேண்டிய சூழ்நிலை உருவானது. மாணவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். சமத்துவத்தை உறுதி செய்ய வேண்டிய அமைப்பே தோல்வி அடைந்த நிலையில் அதற்கான பொறுப்பேற்பும் இல்லை அப்படின்னு. அதாவது என்ன சொல்றாரு, இந்த நீட் வினாத்தாள் கசிஞ்சிச்சுல, அதற்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த துணியில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் நடந்த உடனே இது வேற ஏதோ பத்திரிகையோ எதிர்கட்சிகளோ இவங்க கண்டுபிடிக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் தான் இந்த லீக்கை கண்டுபிடிச்சு உடனடியாக அது நிறுத்தினோட மட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக மறு தேர்வை நடத்தி ரிசல்ட்டை இன்னைக்கு வெளியிட்டாங்க. அத்தோட மட்டும் இல்லை, இந்த விவகாரம் வெளிவந்த உடனே இந்த துறையை சேர்ந்த அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இதற்கு முழுக்க முழுக்க நானே பொறுப்பேற்கின்றேன், மாணவர்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக பேசினார். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க, இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கோங்களேன், டிஎன்பிஎஸ்சியோட அந்த லீக் வினாத்தாள் லீக் ஆச்சு. எவனாவது ஒரு அமைச்சர் என் மேலே தாங்க தப்பு, நானும் ஒரு காரணங்க, அந்த துறையோட அமைச்சர் அப்படிங்கிற முறையில் நானும் காரணம் அப்படின்னு எவனாவது சொல்லியிருக்காங்களா? எவனும் சொன்னது கிடையாது. ஆனால் பிஜேபி அரசாங்கம் இதில் பதில் சொல்லியிருக்காங்க, அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. அப்புறம் அண்ணாமலை அவர்கள் கீழே சொன்ன விஷயங்களை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். அரசு பொறுப்பேற்க தவறியதால் வீதியில் மாணவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். இது மிக மிக தவறு. அங்கே போராட்டம் நடத்துகிறவங்க என்ன மாணவர்களாக நடத்துகிறாங்க? நீட் எக்ஸாமில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள், இல்லை நீட் எக்ஸாமை எழுதிய மாணவர்கள், இல்லை நீட் எக்ஸாமை எழுத போன மாணவர்கள், எழுத போகிற மாணவர்கள், அவங்களாம் அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க? கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க உண்டியல் கம்யூனிஸ்டோட பேக்ரவுண்டில் இருந்து இந்த போராட்டம் நடக்குது. அதுவும் அந்த போராட்ட களத்தில் அவங்க நீட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறத விட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும், பிஜேபி அரசாங்கம் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் தான் இன்னைக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. அத்தோட இங்கே இருக்கின்ற தேச விரோத கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அப்படியே லாவகமாக பிஜேபி அரசாங்கம் பக்கமாக இங்கே இருக்கின்ற மற்ற கட்சிகள் பேசுகிறாங்கல்ல, அதே போல தான் அவர் பேசியிருக்காரு. அடுத்து பாருங்க, போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு ஏன் இவ்வளவு காலதாமதம் செய்துள்ளது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், அங்கே போராடினவங்க உண்மையிலேயே மாணவர்கள் தான் அங்கே போராடி இருந்தா சரி, ஓகே, அவங்க உண்மையான விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு அமைச்சர் போய் பேசியிருக்கக்கூடும், சந்திச்சிருக்கக்கூடும். ஆனால் இவனுங்களோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட்டு, இந்த இத்தாலி காங்கிரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி, இந்த 3 பயலும் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற முகமூடிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு இவனுங்களை இயக்கிட்டு இருக்காங்க. அது தெல்ல தெளிவாக தெரிஞ்சதுனால தான் போராட்டம் போகிற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு விட்டுட்டாங்க.
ஒருவேளை அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தா இவனுங்கெல்லாம் புனிதனாயிருப்பாங்க. ஐயோ பார்த்தீங்களா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி வந்தது, ஜென்சி இளைஞர்கள்லாம் கவர்ந்து இழுத்து மத்திய அரசாங்கத்தை ஆட்டி பார்த்துட்டாங்க அப்படின்னு பயங்கர பில்டப்பை கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை இவனுங்களெல்லாம் கைது பண்ணா பார்த்தீங்களா மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு இதே மாதிரி 4 பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு அனுதாபம் கிடைச்சிருக்கும். அவனுங்களோட பின்னணியில் இருக்கு பாருங்க விஷயம், அதெல்லாம் வெளியிலே வந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு இவனுங்களோட உண்மையான அஜெண்டா என்ன அப்படிங்கிறத மாணவர்களை இன்னைக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு மாணவன் ஒருத்தவர், அதாவது அவர் நீட் தேர்வில் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் தெளிவாக ஒரு பேட்டியை ஒன்று கொடுத்துருக்காரு, படிக்கிறீங்களுங்க. முதலில் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட போது மிகுந்த வருத்தமும் ஏமாற்றமும் ஏற்பட்டது. ஆனால் அழுவதால் எந்த பயனும் இல்லை. எனவே முந்தைய படிப்பு அட்டவணைப்படி தொடர்ந்து கவனம் செலுத்தினேன். இன்னும் நல்ல மதிப்பெண் பெற கடவுள் எனக்கு மறுவாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் என கருதினேன். நான் எதற்காக போராட்டத்திற்கு செல்ல வேண்டும்? அதற்கு பதில் நன்றாக படித்தால் கூடுதல் மதிப்பெண் பெற்றுவிடலாம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஒரு மாணவனே தேசத்தை நினைச்சு எதற்காக அங்கே போராட்டத்துக்கு போனோம், நான் அந்த நேரத்தில் படிப்பேன்ல அப்படின்னு அந்த மாணவன் வந்து ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை சாருக்கு இதெல்லாம் புரியலே அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏமாற்றவும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு போயிட்டாரு. அவர் தனிப்பட்ட நிலைப்பாடுகளை நிறைய பேசிட்டு வர்றாரு. மதத்தை வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டுங்க, பிஜேபியில் நான் இல்லைன்னா எனக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அப்படியே ஆதரவை வாரி வழங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களாக பேசினார். அப்போ கூட நம்ம விமர்சனம் பண்ணோம், சரி ஓகே அப்படின்னு கடந்து போயிட்டோம். ஆனால் நான் என்னுடைய மனசில் ஒரு சின்ன ஒரு ஓரத்தில் கூட இந்த விஷயத்தை நினைக்கல. தேசத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் தேசத்தின் பக்கம்தான் நின்று பேசுவாரா அப்படின்னு நான் உறுதியாக நம்பினேன். என்னை போல நிறைய பேர் நம்பியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு கருத்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. ராமர் கோவில் விஷயமா இருக்கட்டும், 370 ஆர்டிக்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் தலையே போகிற விஷயம். அதையே பார்த்தீங்கன்னா ரத்தம் இல்லாமல் கத்தி இண்டி ரத்தம் இண்டி சூப்பராக நாசுக்காக செயல்படுத்திட்டாங்க. இதெல்லாம் கம்பேர் பண்ணையில் இந்த கரப்பாம்பூச்சிகளோட போராட்டம், நீட் போராட்டம், இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு பெரிய விஷயமே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியும் எதை எங்கே பேசணும், எதை எந்த நேரத்தில் பண்ணணும், எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரியும். ஆனால் இவங்களோட பழகுன அண்ணாமலை அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் போயிருச்சே, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை, எனக்கு கடுமையான கவலை இருந்தது. எனக்கு மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர்களை இதுவரைக்கும் தீவிரமாக ஆதரிச்சு வந்தாங்கல்ல அவங்களுக்கு கூட அந்த கவலை இருந்துச்சு அப்படிங்கிறத நேற்று அண்ணாமலை அவர்கள் போஸ்ட் போட்டார்ல, அதுக்கு கீழே அவங்க எழுதியிருந்த கமெண்ட்ஸை பார்க்கல என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நேற்று பொதுவாகவே அண்ணாமலை அவர்கள் ஒரு போஸ்ட்டை போட்டார் அப்படின்னா நல்ல ரீச் இருக்கும், நல்ல ஷேரெல்லாம் நிறைய போகும். ஏன்னா நிறைய விஷயத்தை யதார்த்தமாக உண்மைத்தன்மையாக பேசியிருப்பார். ஆனால் நேற்று அவர் போட்ட பதிவை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வியூஸும் கிடையாது, பெரிய அளவில் லைக்கும் கிடைக்கல, பெரிய அளவில் ஷேரும் போகலை. அதற்கு மாறா அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களே நிறைய பேர் கருத்துக்களாக பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஒரு சிலவற்றை எடுத்து வந்திருக்கேன், படிக்கிறீங்களுங்க. இப்படியெல்லாம் எழுதுனா தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று நினைத்தால் அது தவறு. தயவு செஞ்சு இப்படி தாஜா பண்ணுறதுக்காக எழுதாதீங்க அப்படிங்கிற துணியில் அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, தயவு செய்து வேண்டாம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற அந்த சிம்பிளை போட்டு மாணவர்கள் போர்வையில் தேச விரோத சக்திகள் இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, மாணவர்கள் கிடையாது தேச விரோத சக்திகள் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர் அவரே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்னொருத்தரை பாருங்க, அங்கு போராடுபவர்களின் நோக்கம் வெறும் நீட் மட்டுமல்ல, கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதே, தேசத்தை நாசகரப்படுத்த வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். அவர்களின் பின்புலமும் அதுவாகவே இருக்கின்றது. நான் இந்த நாட்டை நேசிக்கின்றேன், பிரதமருக்கு துணை நிற்கின்றேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. இன்னொருத்தரை பாருங்க, முழுமையான கருத்துக்கள் இல்லாத வெற்று அறிக்கையாக தெரிகின்றது. இது அண்ணாமலையின் தனித்த அரசியல் பயணத்தில் முதல் சறுக்கலாக வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது அப்படின்னு ஒரு வேதனையோட பதிவு பண்ணியிருக்காரு. உண்மைதான், நான் கூட அவர் பேசின பல விஷயங்களை, அதாவது நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயங்களை கூட கடந்து போயிட்டேன்.
ஆனால் தேசத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தில் கூட இந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாரோ அப்படின்னு ரொம்ப நல்லா நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி தான் நிறைய பேரோட பதிவுகள் இருக்குது. அடுத்து இன்னொருத்தரை பாருங்க, உங்களிடம் இருந்து இப்படி ஒரு கருத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதே மாதிரி தான் என்னுடைய கருத்தும் இதுதான். ஏன்னா நிறைய பேர் அண்ணாமலை அவர்களை நேசித்து அண்ணாமலை அவர்களுக்காக பதிவு போட்டுட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுடைய இந்த கருத்துக்கு கடுமையாக எதிர்வினை ஆற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் ஹிந்துத்துவாவுக்கு எதிராக பேச மாட்டார், அண்ணாமலை அவர்கள் பிஜேபிக்கு எதிராக பேச மாட்டார், அண்ணாமலை அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பேச மாட்டார். இதெல்லாம் பேசினா கூட அண்ணாமலை அவர்கள் இது போன்ற தேசத்திற்கு ஆதரவான விஷயங்கள்ல தேசத்தின் பக்கம்தான் நிற்பார் அப்படின்னு எல்லாருமே, இவர் மட்டும் இல்லை பல பேர் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதுவும் நேற்று சிதஞ்சதாகவே பார்க்க முடியுது. இது ஒரு புறம் இருக்குது. அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேயே பயணம் செஞ்சு தேசியம், தெய்வீகம், இந்துத்துவம் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தவர். ஆனால் இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாதவங்க ஒரு சிலவங்க கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மாயாவதி அவர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத படிக்கிறேன் கேளுங்க. நாடு மற்றும் மக்களின் நலனை பாதிக்கும் இந்த கடுமையான சூழ்நிலைக்கு சுமூகமான தீர்வு காண அரசு மற்றும் நீதிமன்றங்கள் முன்முயற்சி எடுத்து தங்களது பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும். சிஜேபி முன்னெடுத்து வரும் இந்த போராட்டத்தை அரசியல் கட்சிகள் தங்களது குறுகிய அரசியல் லாபத்துக்காக அரசியல் மயமாக்கி தெருக்களில் இருந்து நாடாளுமன்றம் வரை மோதல்களும் வன்முறைகளும் ஏற்படுமாறு செய்வது முற்றிலும் நியாயமற்றது அப்படின்னு மாயாவதி அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பதிவில் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற வார்த்தையே இல்லை, அந்த வார்த்தையே இல்லை. அதுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாருன்னா உண்மையிலேயே நேற்று அவர் போட்ட பதிவு முழுமை அடைஞ்சிருக்கும், எல்லாமே பாராட்டியிருப்போம். பரவாயில்ல, அண்ணாமலை அவர்கள் பிஜேபி விட்டு வெளியில் போனாலும் அந்த தேசத்துக்கு அப்படின்னு வரையில் தேசத்தோட நிற்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே பாராட்டியிருக்கலாம். ஆனால் அது நடக்கலை. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தே ஒரு பதிவை போட்டிருக்காருங்க. கிருஷ்ணசாமி அவர்கள் இந்திய கூட்டணியில் கிடையாது, கூட்டணி முரண்பாடுகள் இருந்துச்சு, அவரை தேர்தலில் 2 தேர்தல்கள்லையும் அவரை கூட்டணியில் சேர்க்கவே இல்லை. இருந்தாலும் அவருடைய கருத்தை பாருங்க, படிக்கிறேன் கேளுங்க. நீட் தேர்வு வினாத்தால் கசிவை எதிர்த்து போராட்டம் தொடங்கப்பட்டது என வெளியே தோற்றமளித்தாலும் FCRA எனப்படும் அந்நிய நாட்டு நிதி திரட்டல் கட்டுப்பாடு சட்ட முன்வடிவு மசோதா, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட பல முக்கியமான மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் தருணத்தில் நடைபெறும் இப்போராட்டங்களின் பின்னணிகளையும் கவனத்தில் கொள்ளாமல் இருக்க முடியாது. எனவே இப்போராட்டத்தை கையாளுவதில் வெறும் சட்டம் ஒழுங்கு என்ற அளவுகோலில் மட்டும் பார்க்காமல் அனைத்து அம்சங்களையும் கணக்கில் கொண்டு இது மேற்கொண்டு விஸ்வரூபம் எடுக்காமல் தடுக்க வேண்டும் அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், அதாவது இந்த போராட்டத்தில் வெளிநாட்டு சதிகள் இருக்கக்கூடும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பாராளுமன்றம் தொடங்குற நேரத்தில் மிக முக்கியமான மசோதாக்கள் அமல்படுத்த போகிறாங்க, கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பப்பு ராகுல் பூந்தி போராட்டம் பண்ணுவாப்புல, இல்லை வேற எவனாவது ஒருத்தன் போராட்டம் பண்ணுவான், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் அறிக்கை விடுவான். இதே மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வாட்டி காக்ரோச் ஜனதா அப்படிங்கிற முகமூடியோடு வந்திருக்காங்க அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசியிருக்காங்க. இப்படி கட்சிக்கு அப்பாற்பட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறவங்க கூட சப்போர்ட் பண்ணுறதை பார்க்கல உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அண்ணாமலை அவர்களோட போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 99.99 விழுக்காடு பேர் பாரதிய ஜனதா கட்சி இந்த சித்தாந்தத்தை இந்த தேசத்தை நேசிக்கிறவங்க தான் கூட போயிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சில தலைவர்கள் மீது அவங்களுக்கு வருத்தம், அவங்க எடுத்த முடிவுகள் மீது வருத்தம், அதனால் அங்கே போயிருக்காங்க. அப்படிப்பட்ட தொண்டர்களை வச்சுக்கிட்டு அவரால் எப்படி இப்படி பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. இப்படியெல்லாம் நம்ம இந்த விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுனது தப்பு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் கொச்சை கொச்சையாக பேசுகிறத காண முடியுது. நம்ம நிறைய திமுகவை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்ணியிருக்கோம். அப்போ கூட எனக்கு அவங்க திமுககாரங்க ஒரு சிலவங்க திட்டுவாங்க, எனக்கு மனசில் எதுவும் தோணலை. ஆனால் நேற்று வரைக்கும் ஒன்றா உட்காந்து பிஜேபி, தேசியம், ஹிந்துத்துவா அப்படின்னு பேசுகிற சகோதரர்கள் திடீர்னு இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோட ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு நம்மளை அதுவும் தனிப்பட்ட முறையில் இப்படி திட்டுறதை பார்க்கல கொஞ்சம் மனசு கொஞ்சம் சலனப்படுது, ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க மீது எனக்கு கோவம்லாம் கிடையாதுங்க. அவங்கள திரும்ப திட்டி காயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கிடையாது. ஒரு சில நேரத்தில் சுள்ளுன்னு கோவம் வருது.
ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எதிர்மறையாக பேசிடுறோம். ஆனால் அதையும் இனிமேல் தவிர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். எது எப்படியோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளவு திட்டி என்ன அடித்தா கூட பரவாயில்ல, தேசத்துக்கு எது நல்லதோ அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்போம். தேசத்துக்கு எதிராக, ஹிந்துத்துவத்துக்கு எதிராக, பிஜேபி சித்தாந்தத்துக்கு எதிராக எவன் பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு நம்ம பாரத் ஃபர்ஸ்ட் சேனல் எப்போவுமே தயங்காதுங்க, எப்போவுமே தயங்காது. நம்ம நிறைய பதிவுகள் முகநூலில் இந்த மாதிரி பதிவுகள்லாம் போட்டுட்டு வரையில் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் பாரதிய ஜனதா கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் பாரதிய ஜனதா கட்சியிலே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு ரசிகன், தூரம் இருந்து கட்சியை தொடர்ந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். கட்சியோட வெற்றி, கட்சியோட கொடி, அந்த காவி கொடி இதெல்லாம் எங்கே பறந்தாலும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தூரம் இருந்து அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி மீது எனக்கு தீராத ஒரு தாக்கம். பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த தேசத்துக்கு சரியான கட்சி அப்படிங்கிறத எங்கே தெரியுமா நான் முடிவு பண்ணினேன்? 2013 அந்த காலகட்டத்தில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி மீது நமக்கு ஒரு பற்று இருக்கும், தேசத்தின் மீது பற்றி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனால் தீவிரமாக நம்ம இந்த மாதிரி இறங்கினது கிடையாது. 2013 நாங்கள் அமர்நாத் யாத்திரை போயிருந்தோம். அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நிறைய சகோதரர்கள் நம்மளை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க நமக்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அதில் ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம்னு சொன்னோன்னே அவருக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வச்சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் உங்களுடைய சக ஹிந்து சகோதரன் நாங்கள் இங்கே காஷ்மீரில் நிம்மதியாக உயிரோடு வாழணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஓட்டு போடுங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தால் மட்டும்தான் நாங்கள் இங்கே நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு அவர் அந்த சொல்கிற விதம், சொல்லையில் அவருடைய கண்கள் நிறைஞ்சது. அதெல்லாம் பார்க்கல. இன்னமும் அதை யார்கிட்டையாவது நான் பேசலை, சொல்லையில் அது பேசவே முடியாது. அவ்வளோ ஒரு கடினமான ஒரு வார்த்தைகள் அவர் சொன்னது. நம்ம நாட்டில் இருக்கின்ற பூர்வ குடிகளே இந்த மாதிரி நிலைமை அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ முடியாமல், நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்ற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கல. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அன்னைக்கு என்னுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. இந்த தேசத்தோட கலாச்சாரத்தை பேசுகிறதுக்கு, இந்த தேசத்தில் இருக்கின்ற பூர்வக்குடி மக்களாக இருக்கின்ற ஹிந்துக்களை பற்றி பேசுறதுக்கு, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள, ஏன் நேபாள் பங்களாதேஷில் இருக்கின்ற ஹிந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் பிஜேபி தான். பிஜேபியை தாண்டி யாராலே இந்த விஷயத்தை பேச முடியாது அப்படிங்கிறத அப்போ நான் உணர்வுபூர்வமாக நேரடியாக உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து பிஜேபி ஆட்சியை பிடிக்கலை இதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே கிடையாது. பிஜேபியாக இருக்கணும், பிஜேபியோட சித்தாந்தத்தை தொடர்ந்து பேசணும். நீங்களே நினச்சி பாருங்களேன், பிஜேபி ஒரு வேளை ஒரு முடிவு எடுத்துருது, எப்பா இனிமேல் ஹிந்துத்துவம் நம்ம பேசலை, பிஜேபி இப்படி ஹிந்துத்துவம் பேசுகிறதுனால அண்ணாமலை அவர்கள் சொன்ன போல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பிஜேபி கவலைப்பட்டு பிஜேபியும் ஹிந்துக்களுக்காக பேசுகிறத நிறுத்துறான். வேற யார் பேசுவா? ஒரு இதுக்காக சொன்னேன், கண்டிப்பாக பிஜேபி ஹிந்துக்களுக்கு ஆதரவாக தான் எப்போவுமே இருக்கும். ஹிந்துத்துவா பிஜேபி எப்போவுமே விடாது. ஏன்னா பிஜேபியோட உயிர்நாடியே ஹிந்துத்துவா தான். அதனால் இந்த மாதிரி நீங்கள் எந்த கட்சியில் இருங்க, எந்த இயக்கத்தில் வேணாலும் இருங்க, ஏன் அண்ணாமலை அவர்களோட இயக்கத்தில் கூட இருங்க, ஆனால் தேசியத்தை, தெய்வீகத்தை, ஹிந்துத்துவாவை எந்த நிலையிலையும் ஒரு சங்கி, ஒரு சித்தாந்தவாதி கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே மாட்டான் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு உறுதியும் கூட. ஏன்னா அந்த மாதிரி யாருமே போக மாட்டாங்க. இந்த கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் யாராவது எங்கள் அண்ணாமலை அவர்களை இப்படி சொல்லிட்டியே, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்முடைய முன்னாள் தேசபக்தி தேசியவாதி சகோதரர்கள் யாராவது சொன்னால் கூட அந்த திட்டம் நான் வாங்க தயாராக இருக்கேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.